ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி. விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட IPS அதிகாரி பல்பீர் சிங் நெல்லை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சென்ற 2023ஆம் ஆண்டு நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி, விக்ரமசிங்கபுரம் ஆகிய காவல் நிலையங்களில் குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்களின் பற்களை அப்போது ASP-யாக இருந்த பல்பீர் சிங் கட்டிங் பிளேயர் மற்றும் ஜல்லி கற்களை பயன்படுத்தி கொடூரமாக பிடுங்கி சித்திரவதை செய்ததாக புகார்கள் வெளிவந்தன. அப்போதைய நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனின் உத்தரவின்படி சேரன் மாதேவி சார் ஆட்சியர் முகமது சபீர் ஆலம் விசாரணை நடத்தினார். இச்சம்பவம் தொடர்பாக மேற்கண்ட காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து 2023 மார்ச் 29ஆம் தேதி பல்பீர் சிங் இடைநீக்கம் செய்யப்பட்டார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் பரிந்துரையின் பேரில் மூத்த IAS அதிகாரி அமுதா இந்த விவகாரம் குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த நியமிக்கப்பட்டார். அவர் 80க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தி அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு பின்னர் CBCIDக்கு மாற்றப்பட்டது. CBCID ஆய்வாளர் உலக ராணி மற்றும் ADSP சங்கர் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு பல்பீர் சிங் மற்றும் அவருடன் பணியாற்றிய 14 காவலர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். பாதிக்கப்பட்ட வேத நாராயணன், சூர்யா, வெங்கடேசன், அருண்குமார் ஆகியோர் கொடுத்த புகார்களின் அடிப்படையில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டன. இதற்கிடையே இடைநீக்கம் செய்யப்பட்ட பல்பீர் சிங் 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் மீண்டும் பணியில் சேர்க்கப்பட்டார். அவர் 2024ஆம் ஆண்டு மார்ச் 18ஆம் தேதி முதல் தமிழ்நாடு சிறப்பு காவலர்களின் 8வது பட்டாலியன் உதவி கமாண்டண்டாக பணியாற்றி வருகிறார். அவர் மீதான வழக்கு நெல்லை மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இந்த வழக்கு இன்று மீண்டும் குற்றவியல் நீதித்துறை நடுவர் சத்யா முன்பு விசாரணைக்கு வந்தது. குற்றம் சாட்டப்பட்ட பல்பீர் சிங் நேரில் ஆஜரானார். இந்த விவகாரம் மனித உரிமை மீறல் என்பது தெளிவாகிறது. எனவே இதை மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோரிக்கை வைத்தார். இதையடுத்து அவரது மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி CBCID போலீசார் பதிலளிக்க உத்தரவிட்டார். இது குறித்து பாதிக்கப்பட்டவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாடசாமி கூறுகையில், இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் குற்றம் நிரூபிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய மனித உரிமை மீறல் நடந்துள்ளது. வழக்கின் விசாரணை மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றப்படும் என்றும் இந்த வழக்கில் நியாயமான விசாரணை நடக்கும் என்றும் நம்புகிறோம் என்று தெரிவித்தார்.